ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இந்த விட ஒரு எம்இஏ எக்ஸாமுக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து எம்இஏ எக்ஸாம் வந்துருமா அப்படின்ட்டு தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எம்இஏ எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு தான் பல டைம் சொல்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, பல இன்ஸ்டியூட்டும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேகன்சிஸ் கேட்டுட்டாங்க அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை அப்டேட் பண்ணணும், வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. உங்களுக்கும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ ரிலேஷன் மூலமாகவோ கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன், ஏதாவது இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு அவேர்னஸாக இருக்கீங்க. ஸோ எப்படியாவது உங்களுக்கும் நியூஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ நமக்கும் நியூஸ் கிடைக்கிது. ஸோ வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. 20 வேகன்சி வருமா, 10 வேகன்சிஸ் வருமா அப்படின்னு. ஸோ எதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் ரிட்டைர்மெண்ட்ன்றது உறுதி. ஸோ அதுவும் கடைசி 2 இயர்ஸ் ஹியூஜ் ரிட்டைர்மெண்ட். அது 2020-21 இருந்தது. இப்போ 25-26 ஒரு 5 இயர்ஸ் சர்க்கிள். ஸோ போக அது 10 இயர்ஸ் சர்க்கிளாக கூட மாறும். ஸோ இப்போ 5 இயர்ஸ் சர்க்கிளில் வேகன்சிஸ் நிறைய வருது. அதில் ரிட்டைர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்த ஃபேக்டர் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். ஸோ இது 2 வேகன்சிஸ் நிறையா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஆர்எஸ் இதெல்லாம் மைனராக தான் இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சு நிறையா ரிட்டைர்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கிடைச்ச சோர்ஸ் படி ஸோ ப்ரொமோஷன்ஸும் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அந்த வேகன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் இருக்க வேகன்சிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், எக்ஸாம்பிளுக்கு 600 இருந்தாலும் இன்னும் ரிட்டைர்மெண்ட் வேகன்சி சேர்த்து ஒரு 30 இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ 130 இருந்தால் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரு 50 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், 40லேருந்து 60 வரைக்கும் கண்டிப்பாக வரும். அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கணிப்பு. ஸோ அதனால் திருப்பி வேகன்சி இவ்வளோ வருமா அவ்வளோ வருமா, நீங்கள் 40லேருந்து 50 வரும் அவ்வளோதான் மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. 100 வரும் 200 வரும்னு வைக்காதீங்க. ஸோ 150 அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கம்மியான கேடர் எக்ஸாம். இப்போ டெப்டி கலெக்டர் 100 வரும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? 30 வந்தால் பெரிய சந்தோஷப்படுற மாதிரி இதுவும் 50 வந்திருக்கு 55 வந்திருக்குன்னு சந்தோஷப்படுங்க. ஸோ மினிமம் இருக்க போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்லாம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ மேபி வரப்போகிற கவர்மெண்ட்டு பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு வேக்கன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் கம்மி வேக்கன்சிஸ் வச்சுட்டு படிச்சிங்கனாலும் அந்த 50 பேர் வந்தாலும் நீங்கள் ஒருத்தர் 50ல் ஒருத்தர், 40ல் ஒருத்தர், 60ல் ஒருத்தர், 70ல் ஒருத்தர் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுமே தவிர 200 வருமா 300 வருமானா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அது யோசிச்சு நீங்களும் குழம்பி நம்மளும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எத்தனை டைம் எக்ஸ்பிளேஷன் காலில் மெசேஜில் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஒருத்தர் கேட்டால் பரவாயில்ல, 100 பேர் இதே கொஷின் கேட்டால் வி டோன்ட் கிவ் ரிப்பீட்டட் ஆன்சர்ஸ். ஸோ அதுக்காக தான் வீடியோஸே போடுறோம். ஸோ திருப்பி கேட்குறீங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இது படிங்க. என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சார் நம்மளும் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அப் டு நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வந்துரும்பா, இல்லை ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷனாக 6 மாதம் கழித்து வருது, ஓகே உங்களுக்கு அதுக்கான வேலிடிட்டி கொடுக்குறோம். ஸோ கிளாஸஸ் கொடுக்குறோம், ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆன பிறகு கண்டிப்பாக 100% போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கிளாஸஸும் கொடுக்குறோம். ஸோ 10 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஆஃப்லைன் கிளாஸஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி எக்ஸாம் மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த வருஷம் வந்தாலும் சரி, இல்லை ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷனாக இப்போ ஃபீல்ட் டெஸ்ட் வந்த மாதிரி வந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் அது வரைக்கும் வேலிடிட்டி கொடுக்க ரெடியாக தான் இருக்கோம். டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு 999 ரூபாய்க்கு. ஸோ ரொம்ப கம்மி விலையில் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ சில பேர் தமிழ் எக்ஸாம் வருமான்றீங்க. சரி தமிழ் எக்ஸாம் வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் என்னைக்கு நமக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷனில் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டீரியல் ஆல்ரெடி மெக்கானிக்கல் ஓரளவு தமிழில் வச்சுருக்கோம். ஸோ இங்கிலீஷ்க்கு ரெடி பண்ணணும். ஸோ தமிழில் பாட்டு இருக்குது, இங்கிலீஷில் ஃபுல்லாக இருக்குது. மீதியை வந்து மெக்கானிக் நம்ம டிப்ளமோ புக்ஸோ இல்லை டிரான்ஸ்லேஷனோ பண்ணணும். ஸோ அதுக்கான வேலையை நாங்கள் பார்த்துப்போம். டெஸ்ட்டு தமிழில் கொடுத்துருவோம். அது எல்லாமே இன்ஸ்டியூட் சைடு டேக் கேர். ஏன்னா நீங்கள் அது வரைக்கும் வந்து இங்கிலீஷில் படிக்கிறது கெட்டு போகாது. சப்போஸ் இங்கிலீஷ்னால் நீங்கள் அதுக்கப்புறம் தமிழில் வரும்னு வெயிட் பண்ணிவிட்டு ஓட முடியாது. ஈவன் நீங்கள் தமிழ்லேயே படித்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க முடியாது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட டைம் இருக்குது. இந்த 3 months நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எம்ஏன்ற ஒரு பெரிய டஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளால் அந்த டைமில் போகவே முடியாது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனவங்க எல்லாமே ஒரு 6 months படித்தவங்க, எக்ஸாம் டு சில பேர் 3-4 months படித்தவங்க தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் இது கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதில் 2018லேயும் 24லேயும் போஸ்டிங் வாங்க கூடவே நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ அவங்க எவ்வளோ டைம் படிப்பாங்க, எதை படிச்சுட்டே இருப்பாங்கன்றதெல்லாம் தெரியும். ஈவன் ஜாபில் இருந்துட்டு படித்தவங்களும் எப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கண் கூட பக்கத்திலே பார்த்துருக்கோம். அதனால தான் சொல்கிறோம். ஸோ இது ஒரு பெரிய டஃபஸ்ட் எக்ஸாம். ஒரு மனசில் வெறி இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதில் 24 hours ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்க தான் போயிருக்காங்க.
இந்த கடைசி 3 மந்த்ஸில். ஸோ உங்களுக்கு 24 ஹவர்ஸ் படிக்க முடியலன்னா நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றதான் நம்மளுடைய அட்வைஸு. ஸோ திருப்பி வேக்கன்சிஸ் பற்றி இது பண்ணாதீங்க, நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். நம்மளுடைய ஆகஸ்ட் 3 இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் நீங்கள் 100% சக்ஸஸ்க்கான வழி. ஏன்னா ஜிஎஸ்லேயே மார்க் ஏற்றணும், 50-60 ஏற்றணும். ஸோ அதுக்கான எல்லா டேட்டாவும், டீட்டெயில்ஸு, டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. வேணுங்கிறது இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பட் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய பெஸ்ட் அட்வைஸ் ஃபார் சக்ஸஸ். தேங்க்யூ.